இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மேல்பூரி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு கப்பு பொரியை பொறன்னு வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ பொரி நல்லா பொறன்னு ஆயிடுச்சு. இது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு வெள்ளரிக்காய், ஒரு பச்சை மிளகாய் பொரியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை துருவி வச்சுக்கிறேன். அது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு அரை எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது கூட இப்போது ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி மிக்சர் சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போது மசாலாவே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப வெறும் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சாட் மசாலா. இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கலரி எடுத்துக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். மேலே கொஞ்சம் மிக்சர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம மேல்பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.